என்றும் உள்ளது. பாடுவோம். Thank you.
சொல்லி இந்த வேளையில் கர்த்தாவே முக்கியமான வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். அப்பா தேவரை பேசும் அடியார்கள் கேட்கிறோம். பேசுவது நீராக இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய வார்த்தையை ஒரு பிள்ளைகள் கேட்டு அதன் மூலமாய் ஒரு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்று ஆண்டவரை இந்த பூமியிலே சௌக்கியமாய் வாழ கிருபையை கொடுத்தார். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம். அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து கானான் வரை என்று ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் போன பிரயாணத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் எண்ணாகமத்திலே சில காரியங்களை பார்த்து உபாகமத்தை கடந்து செல்லுகிறோம். ஏனென்றால் உபாகமத்திலே ஆண்டவர் மோசே மூலமாக கொடுத்த பலவிதமான அங்கே கட்டளைகள் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறபடினாலே அதை கடந்து நாங்கள் பிரயாணத்துக்கு செல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாங்கள் உபாகமத்திற்கு வரலாம். ஆனால் அதை கடந்து தற்சமயம் நாங்கள் சென்று யோசுவா புத்தகத்தை கடந்து செல்லுவோம். இந்த யோசுவா புத்தகத்தில் நாங்கள் வரும்பொழுது இங்கே தலைமைத்துவம் மாற்றப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரையும் மோசேயினுடைய தலைமைத்துவத்திலே நடந்து வந்த பிள்ளைகள் இப்பொழுது யோசுவா என்கிற ஒரு தலைவனுடைய தலைமைத்துவத்திற்கு கீழ் மாற்றப்படுகிறார்கள். அங்கே உபாகமத்தோடு மோசேயினுடைய கதை முடிந்து பிற்பாடு யோசுவா புத்தகத்தில் வரும்பொழுது ஒரு புதிய தலைவனை ஆண்டவர் உண்டாக்கி அந்த புதிய தலைவனுக்கு கீழாக இந்த ஜனங்களை நடத்துகிறார். ஆண்டவ பிள்ளைகளே, இங்கே தலைமைத்துவம் மாற்றப்பட்டதன் பின்பாக நடந்த முதலாவது அற்புதத்தை இந்த நாளை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர்கள் மோசேயோடு செங்கடலை கடந்தார்கள். ஆனால் இப்போ இங்கே யோர்தானை கடக்கிறார்கள். இதுக்கு பிற்பாடு ஒரு விளக்கம் தருகிறேன். அங்கே மோசேயோடு செங்கடலை கடந்தார்கள். இப்பொழுது யோசுவாவோடு யோர்தானை கடக்கிறார்கள். ரெண்டு இடத்திலே கடக்க வேண்டிய ரெண்டு தலைவர்களுக்கு முதலாவது இருக்கிறது, ஒரு இடத்தை கடந்து செல்ல வேண்டும். ரெண்டு தலைவர்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு இடத்தை கடந்து செல்வதற்கு. ஆனால் வித்தியாசமான காரியங்கள் அங்கே நடக்கிறது. இந்த யோர்தானை கடப்பதன் மூலமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதைத்தான் நாங்கள் ஆராய போகிறோம். இந்த யோர்தானை இஸ்ரவேலர்கள் கடந்தார்கள். அது எத்தனையோ ஆயிரம் வருஷம் கடந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கடந்ததுல இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்பதுதான் எங்களுக்கு வேண்டும். அவங்க கடந்தாங்க, ஆசாரியர் கால் வச்சார், தண்ணி பிரிஞ்சது, கடந்தார்கள், அங்காலே போனார்கள். இப்படி நாங்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். இவற்றில் இருந்து இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். முக்கியமாக நான் சொல்லட்டும், என்ன தலைமைத்துவம் மாற்றப்பட்ட பொழுது சில முறைகள் மாறுகிறது. ஆனால் தேவன் கொடுத்த கற்பனைகளோ மாறவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கட்டளைகளும் மாறவில்லை. யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேக்கு சொன்னதன்படி நீ கேட்டு நடப்பாய் என்றால் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் மோசேயோடு பேசின கட்டளைகளோ மோசே கொடுத்த கட்டளைகளோ மாறவில்லை. தலைமைத்துவம் மாறி இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறவில்லை. முறைமை மாறி இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறவில்லை. ஹல்லேலூயா. அன்றைய ஒரு காலம், இன்றைக்கு ஒரு காலம். யோசுவாவின் காலத்தை பார்க்கும் பொழுது, மோசே காலத்தை பார்க்கும் பொழுது, மோசே அற்புதம் செய்தது மோசேயின் கையில் இருந்த அந்த கோல். ஆமென். மோசேக்கு அற்புதம் செய்தது மோசேயுடைய கரத்தில் இருந்த கோல். ஆனால் யோசுவாவின் காலத்தில் வந்த பொழுது அற்புதம் செய்ததோ தேவனிலே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே மோசே தனித்தொருவனாய் அற்புதம் செய்தான். ஆனால் இங்கே வந்த பொழுது அந்த தனித்துவம் மாறி இப்பொழுது தேவன் கொடுத்த ஒரு தலைமைத்துவமான அந்த யோசுவா என்கிற தலைமைத்துவத்தின் கீழே வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் தேவ பெட்டியை சுமந்து கொண்டு வரும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஒரு நேரம் தான் பிடிக்கிறது,
ரெண்டு ஒரே மாதிரி தான் கடக்கிறாங்க. ஆனால் அங்கே வித்தியாசம், இங்கே வித்தியாசமா இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இன்றைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 271வது பக்கம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வேதத்திலே 271வது பக்கத்தில் யோசுவா 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து கவனிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனங்கள் முடிய நாங்கள் வாசிக்க கேட்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனங்கள் முடிய நாங்கள் இந்த வாசிக்க கேட்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திர அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்க. முதலாவது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவர்கள் புறப்பட்டு வருவதை காணும் பொழுது அங்கே நீங்கள் பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். முதலாவது, நீங்கள் ஆசாரியர் பெட்டியை கொண்டு வரும் பொழுது அவருக்கு பின்பதாக நீங்க போங்க. ஆமென். நீங்க தாமதம் பண்ணாமல் பின்னாலே போங்க. எந்த கேள்வியும் கேட்காமல் பின்னாலே போங்க. தொடர்ந்து வாசிப்போம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். உங்களுக்கும் அதற்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் உங்களுக்கும் பெட்டிக்கும் இடையில இருப்பது அவசியம். ஆண்டவர் திட்டமா சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்கள். ஏன் நீங்கள் கிட்ட வரக்கூடாது? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அந்த பெட்டி உங்களுக்கு காண்பிக்க வேண்டுமானால் நீங்கள் கிட்ட வரக்கூடாது. தூரமாக நின்றால் தான் உங்களுக்கு அந்த வழியை அது காண்பிக்க முடியும். தொடர்ந்து, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நீங்கள் முன்பு இந்த வழியாய் ஒரு நாளும் போனதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது குறிப்பிட நாங்கள் எடுத்தோம் பாருங்க. எப்படி இருக்கிறது? நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை பெட்டிக்கு நீங்கள் பின் செல்ல வேண்டும். தாமதம் பண்ணக்கூடாது. உடனே பின் செல்ல வேண்டும். எந்த கேள்வி இருக்கக்கூடாது. நீங்கள் பின் செல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் அதற்கும் உங்களுக்கு இடையே இருப்பது அவசியம். ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த பெட்டி தெரியும்படியாக ஒரு தூரம் உங்களுக்கு இடையே இருக்க வேண்டும். அதுக்கு சமீபமாய் நீ வரவே கூடாது. நீ முன்பு இந்த வழியாய் போனது இல்லை. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது ஒன்று, மோசேயோடு புறப்பட்ட பொழுது, இதுதான் முக்கியம். இந்த இடத்திலே ஜனங்களுக்கும் மோசேயோடு புறப்பட்ட ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தால்தான் எங்களுக்கு இவை புரியும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் செங்கடலை கடக்கிறாங்க, ஜோர்தானை கடக்கிறாங்க. ஆனால் அங்கே வித்தியாசமான கட்டளை, இங்கே வித்தியாசமான கட்டளை. அங்கே ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணும்படி யாருக்கும் சொல்லல. ஆனால் இங்கே நீங்க பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு தலைமைத்துவத்தின் கீழும் ரெண்டு விதமான இடத்தை கடக்கிறார்கள், நீரை கடக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இவற்றைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கும். இங்க ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டும். மோசேயோடு புறப்பட்ட பொழுது அவர்கள் பிரித்து எடுக்கப்பட இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மோசேயோடு வந்த பொழுது அவர்களுக்கு பின்னாகவே அவர்கள் சேர்ந்து பார்வோனுடைய சேனை வருகிறது, யுத்த வீரர்கள் வருகிறார்கள். அங்கே பாவம் பின்னாலே தொடர்கிறது. அவர்கள் பிரித்து எடுக்கப்படாத ஒரு ஜனமாக மோசேயோடு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செங்கடலை கடந்த பொழுதோ அவர்கள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் செங்கடலை கடந்த பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படியா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:1-2 படியா சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால்,
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே மோசேவுக்கு முன்பு வரும்பொழுது அவர்கள் பிரித்து எடுக்கப்படவில்லை, உலகத்து ஜனங்களாகவே வந்தார்கள். அற்புதம் நடந்தது, அற்புதத்தை கண்டார்கள். ஆனால் அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கவில்லை. அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ண தெரியாதவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஞான ஸ்நானத்தின் மூலமாக அங்கே பார்க்கிறோம், ஞான ஸ்நானத்தின் மூலமாக அங்கே அவர்கள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஞான ஸ்நானத்தின் மூலமாக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்து ஜனங்களாய் இன்றைக்கு நாங்கள் இல்லை. இன்றைக்கு செங்கடலை அவர்கள் கடந்த பொழுது எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அதே போல இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொன்று பார்க்க வேண்டாம், அவர்கள் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டியவர்கள். ஆமென். நான் பார்க்கும் பொழுது பாருங்க தேவ பிள்ளைகளே, அங்கே எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இந்த ஜனங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது இந்த ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு ப்ரோசஸ், ஒரு வழி மூலமாக சென்றால் ஜோர்தானை கடக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணமாக செங்கடலை கடக்கும் பொழுது மோசே ஒன்றுமே சொல்லேன். மோசே வந்துட்டா எல்லாரும் கூக்குள் விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். எல்லாரும் கூக்குள் விட்டாங்க, ஐயோ பார்வம் பின்னால் வருது, நாங்கள் எப்படி போறது? அப்போ உடனடியாக ஆண்டவர் கேட்டார், மோசே இந்த கருத்துல என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு ஆண்டவரே, அதை நீட்டன. அவன் நீட்டினான், கடல் பிரிந்தது. எல்லாரும் அப்படியே நெரிசலிச்சோட எல்லாம் ஓடுறாங்க. என்ன பின்னுக்கு பார்வம் சேர வந்தபடினாலே பயத்திலே எல்லாரும் ஒட்டியடியா ஓடி வராங்க. அதை செங்கடலை கடந்து இங்கால வந்தோடனே அந்த பயம் அவனை விட்டு நீங்கி விட்டது. ஏனென்றால் அவளை துரத்தி வந்த சத்துரு, அவளை துரத்தி வந்த பார்வோன் சேனை எல்லாவற்றையும் மூழ்கடித்து ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். விடுதலை பெற்ற ஜனமாக, சமாதானத்துள்ள ஒரு ஜனமாக, பயமில்லாத ஒரு ஜனமாக அவர்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது கானானுக்கு போக வேண்டியது அவங்களுடைய மோல் திட்டம். அவங்க கானானுக்கு போக வேண்டும். ஆனா முதலாவது அங்கே செங்கடலை பிளக்கும் பொழுது ஞானஸ்தானத்தை பிளந்தது, அங்கே கடந்தார்கள். இப்பொழுது அங்கே ஜோர்தானை கடக்கும் பொழுது சில கட்டளைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது அங்கே எப்படி ஒரு பிரயாணப்பட்டார்கள் வேதம் சொல்றது பாருங்க. யாத்ராமம் 40 அதிகாரம் 34 38 வரையும் நாங்கள் வாசிப்போம் என்றால், யாத்ராமம் 40 அதிகாரம் 34 38 வரையும் நாங்கள் வாசிப்போம் என்றால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர்களுக்கு சொன்னார் என்றால் எப்படி சொன்னார்? யோசுவா சொன்னார் எப்படி? அங்கே பெட்டியை சுமக்கிறவருடைய கால்களை, அங்கே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கண்டதும் அவருக்கு பின்னதாக செல்லுங்கள் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்று சொன்னால், மோசேயின் காலத்தில் இவருக்கு நடந்ததுலாம் என்ன? அவளுக்கு ஒரு மேகம் இருந்தது. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கட்டி முடித்ததும் அங்கே மேகம் இறங்கி அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிக்கொண்டது. பிற்பாடு இந்த மேகம் எழும்புகிற பொழுது இவர்கள் மேகத்தை பார்த்து எழும்புவார்கள், கூடாரத்தை விடுங்குவார்கள், மேகத்துக்கு பின்னால் போவார்கள். மேகம் இறங்கும் பொழுது அப்படி இறங்கி கூடாரத்தை கொண்டு இருந்து விடுவார்கள். மேகம் பிரத்யட்சமாய் இவள் கண்களுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. பிரத்யட்சமான அற்புதம் இவர் கண்களுக்கு தெரிந்தது. அங்கே ஆண்டவர் நடத்தினார். ஆனால்
எப்பொழுது இவர்கள் யோசுவான தர்மத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பொழுது மேகம் நீப்பாட்டப்பட்டு விட்டது. மேகம் நீப்பாட்டப்பட்டு இந்த இடத்துல என்ன உண்டாகிறது? இப்போ ஒரு உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற ஆசாரியர்களும் இவர்களுக்கு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. விடை கொடுத்த ரெண்டு காரியத்தையும் ஏனென்று சொன்னால், முன்பு மேகத்தில் இருந்த பிரசன்னம், மேகத்திலே இருந்த தேவ பிரசன்னம் அவதான் நடத்தி சென்றது. அதாவது அது இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். இரவிலே அக்கினி அதாவது வெளிச்சத்தையும் சூடையும் கொடுக்கும், பகலிலே மேகஸ்தம்பம் சூரியன் என்கிற வெப்பத்தை குறைக்கும்படியாக அது நின்று இவர்களை நிழல்படுத்தி அது முன்பதாய் நடத்தி கொண்டே போனது. இவங்க பார்த்து பார்த்து நடந்தாங்க. அதுல இருந்த பிரசன்னம் இப்பொழுது அதை விட்டு இப்ப அது தேவனுடைய பெட்டிக்குள் வந்து விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசாரியர்கள் மேல் வந்து விட்டது. அல்லேலூயா. இப்ப இதுல இருந்துதான் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே இந்த சம்பவத்தை நாங்கள் தெளிவாய் பார்க்கும் பொழுது ஏன் யோசுவா இப்படி சொல்லுகிறார் என்றால், இவர்களுக்கு முன்பு மேகத்தை பார்த்து பார்த்தா பழக்கம். அப்ப மேகத்தை பார்த்து பார்த்து பழக்கம் அப்படின்னாலே இவர்கள் மேகத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள், இவருக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாது. இப்ப இந்த காரியம் மாறுபட்டு விட்டது. எப்படி? முன்பு மேகத்தில் நடத்தப்பட்டவர்கள் இப்பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக ஒரு சபை போல அங்கே கூடிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அங்கே சத்துரு கொல்லப்பட்டு பழைய மனிதர் எல்லாம் மரித்து அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அவர்களுக்கு முன்பதாக அவர்களுடைய பயங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்கள் சந்தோஷமாக வனாந்தரத்துக்குள் கடந்து வந்து இப்பொழுது இவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு யோர்தானை கடக்கிற சம்பவம் இன்றைக்கு எங்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கிறது. எப்படி படிப்பினையாக இருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னால், அங்கே பழைய பாட்டு காலத்துல இந்த ஆவியானவர் சிலரோடு தான் இருந்தார். தேவை ஏற்படும் பொழுது வந்தார். சிம்சோன் மேல் இறங்கினார், அவன் சிங்கத்தை கிழித்தான், அவன் போய்விடுவார். சிம்சோன் மேல் இறங்கினார், அவன் கழுதையின் தாடை வந்து எடுத்தான், அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டு குவித்தான், அவருக்கு தான் போயிடுவார். பிற்பாடு அவனுடைய தலைமுடி வெட்டப்பட்டது, அவர் இல்லை. மீண்டும் தலைமுடி முளைத்த பொழுது அவர் வந்தார். கேட்ட பொழுது வந்தார். அவன் அங்கே தூண்களை இடித்து உடைத்து ஜனங்களை கொன்றார். இப்படி நாங்கள் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆவியானவர் வருவார், கிரியை செய்வார், போய்விடுவார். மேகஸ்தம்பத்தில் ஆவியானவர் இருந்தார். இப்பொழுது ஆவியானவர் இந்த பூமியிலே எங்களுக்கும் இந்த தேவனுடைய சபைக்கும் அவர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். அதுதான் இந்த பெட்டி, ஆசாரியர்கள் சுமக்கிற பெட்டி என்று சொல்லும் பொழுது, ஆசாரியர்கள் அங்கே தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்கள் சுமக்கிற பெட்டி தான் தேவன். அல்லேலூயா. அதற்குள் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அன்றைக்கு மேகஸ்தம்பம், ஆனால் இன்றைக்கோ அது ஆசாரியர்களுடைய காரியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்க வந்தால் அது மட்டுமல்ல, அவர் சபை என்று நாங்கள் எடுக்கிறோம். இந்த சபையை நடத்துவதற்கு சில விசேஷ அபிஷேகங்களை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சபையை நடத்துவதற்கு அங்கே ஊழியர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு முதலாவது நாங்கள் பார்த்தோம். எப்படி நாங்கள் என்னது பார்த்தோம்? முதலாவது பார்த்தோம், அங்கே நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு நீங்கள் பின் செல்லுங்கள், நீங்கள் ஏன் என்று கேட்கக்கூடாது. அப்படி என்றால் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் சபையாக தேவன் காட்டுகிற அந்த பரலோராட்சியத்துக்கு போவதற்கு, தேவன் வைத்திருக்கிற பரலோராட்சியத்துக்கு போவதற்கு தேவன் கொடுத்த ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் அங்கீகரித்து பின்னாலே போக வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். முன்பு அங்கே ஒரு மனிதன் மோசே மேகஸ்தம்பத்திலிருந்து மேகஸ்தம்பம் மலையெடுத்து சென்றது. அதனுடைய மேகஸ்தம்பம் மலையெடுத்து இல்லை. இன்றைக்கு ஆசாரியர்கள், அப்படி என்றால் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். இந்த ஊழியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள், தேவனுடைய பெட்டியை. அப்படி என்றால் இந்த ஊழியர்களுக்கு பின்பதாக நீங்கள் போக வேண்டும் என்று இந்த இடத்திலே அந்த வேத வார்த்தை எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென்.
அதாவது சபையே, நீ உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்கு பின்பாலே போ. ஏன் செய்ய வேண்டும், எதற்காய் செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும் கேட்கக்கூடாது. அவனதான் யோசுவா சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் ஆசாரிகள் கண்டவுடனே, பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை கண்டவுடனே நீங்கள் உடனடியாக பின்னால போங்க. அல்லேலூயா. உண்மையாக கேட்டிருக்க வேணும். ஏன் முன்பு எங்களுக்கு மேகஸ்தம்பம் நாங்கள் வழி நடத்திச்சது, இப்ப மட்டும் நாங்கள் இப்படி பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளுக்கு பின்னால் போறோம்னு கேட்டிருக்க வேணும். ஆனா அவங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னார் கேட்கக்கூடாது. யோசுவா சொன்னா நீ உடனடியாக பின்னாலே நீங்க போக வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவன் செய்ய சொன்னதை ஊழியர் உன் முன்னால் கொண்டு வரும் பொழுது நீ அதை அசட்டை செய்யக்கூடாது. ஞானஸ்நானத்தின் மூலமாக உனக்காக மரித்த இயேசு இப்போ அவர் உன்னுடைய தெய்வமாக இருக்கிறபடினாலே, நீ தேவனுக்காக வாழ வேண்டியவனாக இருக்கிறபடினாலே, தேவன் காட்டுகிற தலைமத்துவத்தின் பின்னால நீ போக கடமைப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் அங்கே யோசுவா சொல்லுகிறார், எங்கே ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து போனாங்களோ பின்னால போங்க. அந்த பெட்டிக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னம் இருக்கிறபடினாலே ஆசாரி சுமந்து கொண்டு போகும்போது அற்புதம் நடக்கிறது. அவனுக்கு பின்பதாக நீங்க போங்க. எப்படி தேவ பிள்ளைகளே, ஒரு மந்தையானது எப்படி மேய்ப்பனுக்கு பின்னாலே போகிறதோ அப்படியே சபையும் அங்கே தேவன் நியமித்த அந்த ஊழியருக்கு பின்பதாக போக வேண்டியது சபையுடைய கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. அதான் மீண்டும் சொல்லுகிறேன். யோசுவா சொன்னா பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை கண்டதும் நீங்கள் பின்னாலே உடனே போங்க. அப்படியே சொல்லப்படுது. பாருங்க, நீங்க எடுத்த அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்கிற பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உடனே நீங்கள் கண்ட உடனே, ஆமென், நீங்கள் கண்ட உடனே, ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு வர்றதை பார்த்த உடனே நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் பின்னால போக வேண்டும். அதற்காகத்தான் அங்கே கர்த்தர் அந்த ஆசாரிகளை நியமித்து வைத்திருக்கிறார். என்னத்திற்கு? அவர் சொன்ன வேலையை செய்வதற்கு, அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போவதற்காக அழைத்து அங்கே செய்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் இவர்கள் அடுத்தபடியாக போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிள்ளைகளே, இந்த பெட்டியை கண்டோட எப்படி அந்த ஜனங்கள் எழுப்பி போனார்களோ அதே போல இன்றைக்கு தேவ சபையானது, தேவன் வைத்திருக்கிற, தேவன் தனது சுய ரத்தத்தினால் சம்பாதித்து அவர் பாவங்கள் எல்லா பாவங்களையும் கழுவி ஜனங்களை மீட்டு வைத்திருக்கிற சபையானது எப்படியெல்லாம் தேவன் போக சொல்கிறாரோ ஊழியருக்கு பின்பதாக போக கடமைப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் ஊழியர்களை நியமித்து வைத்திருக்கிறார். சபைகளை நடத்துவதற்காக ஆவியானவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கடைசி வசனங்களுக்கு நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, அங்கே போதகர்களை, அங்கே மேய்ப்பர்களை, இப்படியாய் அங்கே ஆண்டவர் ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் சபையை நடத்துவதற்காக. சரி, இப்படி பின் செல்லும் பொழுது இப்பதான் எங்களுக்கு சில காரியங்கள் வருகிறது. இப்படி நாங்கள் பின் செல்லும் பொழுது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு அதற்கு இடையில் 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வரக்கூடாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், முன்பு மேகஸ்தம்பம் வழி நடத்துறது. மேகஸ்தம்பத்தை அவர்கள் நேர பார்க்கலாம். நீங்க மேகத்தை எங்க பார்ப்பீங்க? அண்ணா தான் பார்ப்போம். மேகங்களுக்கு இறங்காது, மேகத்தை இப்படி பார்ப்போம். எல்லாரும் மேகத்தை பார்க்க முடியும். ஆமென். எல்லாரும் மேகத்தை பார்க்க முடியும். ஆனா இந்த பெட்டியை எல்லாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே சொல்றபடி இந்த பெட்டி வழிநடத்து, முன்பு மேகம் வழிநடத்துது, இப்ப பெட்டி வழிநடத்துது. இந்த பெட்டியை எல்லாரும் காணத்தக்க முறையிலே அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த பெட்டியை சுத்தி கலசரம் இடிச்சேன்னு சொன்னா ஒரு 1000 பேருக்கு அங்க நிற்கிறாங்களே, இந்த பெட்டியை தெரியாது. ஆமென். பெட்டியை எல்லாரும் வைத்துக் கொண்டு பெட்டியை சுற்றி ஜனங்கள் நிற்பார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அங்கே இருந்து பார்க்கிறார்களுக்கு அந்த பெட்டி தெரியாது. ஏன்னா மேலே இருந்தது, எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப பெட்டி கீழே மக்கள் தான் தூக்கி கொண்டு போறாங்க, தெரியாது. ஆகவேதான் அங்க சொல்லப்பட்டபடி பெட்டி வழிநடத்துறபடினாலே அதை எல்லாரும் பார்க்கும்படியாகத்தான் அந்த பெட்டி அவருடைய தூரத்தில் போகணும். அப்படி என்றால் ஜனங்கள், பல லட்சம் ஜனங்கள் போகிறார்கள். இந்த பல லட்சம் ஜனங்களும் அந்த பெட்டியை பார்த்து தான் பின்னாலே செல்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென்.
பல லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் ஜனங்கள் என்றால் இன்னும் பெருகி சாகிறவன் போக பிறக்கிறவன் போக பெருகி பார்த்தால் மொத்தம் ஒரு 10 லட்சம் ஜனங்கள் வைப்போம். உதாரணத்துக்கு வைப்போம், தெரியாத எங்களுக்கு வடிவா கணக்கு. அப்படி வைத்தால் இந்த இத்தனை லட்சம் ஜனங்களும் வரும்பொழுது ஒரு பெட்டி, சாதாரண ஒரு பெட்டி, அந்த பெட்டியை சுமக்கிறது கிட்டனா தெரியாது, பக்கத்துல என்னாலும் தெரியும், தூரம்னா தெரியாது, அப்போ உனக்கு வழி தெரியாது. ஆகவேதான் 2000 முழம் தூரம். அது சில வேதாம குறிப்புகள் வித்தியாசமான தூரங்களை, சில 2000 அடி என்று சொல்லியிருக்கிறது, சிலது 3/4 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறது, 3/4 மைல் என்று சொல்லியிருக்கிறது. பல விதமான குறிப்புகள் அங்கே இருக்கிறபடினாலே எங்களுக்கு நேரம் தெரியாது. 2000 முழம் இவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். இந்த 2000 முழம் தூரத்துல பெட்டி போகிறது. அப்படி என்றால் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே தூரத்துல ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு போவதை எல்லா கண்களும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதற்காகத்தான் சொன்னாராம், அந்த பெட்டியை அப்படி தூரம் கொண்டு போகுது. ஏன்னா கிட்ட கொண்டு போனால் எல்லாருக்கும் பெட்டியை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதாவது தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் வழிநடத்துகிற சபையை தேவன் தான் நடத்துகிறார் என்பதை எல்லா ஜனங்களும் காணும்படியாக சபைக்கும் தேவனுடைய ஆசாரியர்களுக்கும் இடையிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும். ஆமென். இவர்கள்தான் ஊழியர்கள் என்று, இவர்கள்தான் சபையை நடத்துகிறவர்கள் என்று, இவர்கள்தான் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் காணும்படியாக அங்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த பெட்டி எல்லாரும் பார்க்க வேணும். ஏனென்றா அந்த பெட்டியை பார்த்தா போறாங்க. அந்த பெட்டி எங்க போதோ அங்க போறாங்க. முதல் போற ஒரு 1000-2000 பேருக்கு அந்த பெட்டியை தெரியும். அவங்க பின்னுக்கு வராங்க, லட்சத்துக்கு பின்னால் வராங்க, அந்த பெட்டி எங்கன்னு தெரியாது. இவங்க ஆக பின்னால போறாங்க. ஆகவேதான் எல்லா கண்களும் பார்க்கும்படியாக 2000 தூரத்துக்கு முதல் பெட்டி போகணும். அப்படி என்றால் சில விட 6 லட்சத்துக்கு பின்னுக்கு வர சனத்துக்கு அங்கே பார்க்கும் பொழுது சின்ன ஒரு விளையாட்டுக்கார் போன மாதிரி தூரத்தில் தெரிஞ்சிருக்கும். இமேஜின் பண்ணி பார்த்தேன். 2000 தூரத்துல போகுது, கிட்ட நிற்கிறது பெட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும், தூர நிற்கிறது அங்கே கொண்டு போகுது. அதாவது அதை பார்த்து பின்னாலே போவதற்கு எல்லாருக்கும் தெரியும் பண்ணவாகத்தான் அவர் வித்தியாசம் இருக்க வேண்டாம். ஆமென். இதற்கு ஒரு விளக்கத்தை அங்கே பார்க்க போது, விளக்கம் எப்படி என்றால், ஆண்டவர் ஊழியர்களை தனது ஊழியத்தை செய்யும்படியாக அவர் நியமிக்கிறார். சபை கர்த்தருடையது, எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்படுகிறார்கள், எல்லாரும் கர்த்தருடைய இயேசு கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள், ஒருவருக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ராஜகுமாரத்திகளா இருக்கிறோம். ஆனால் இவர்களுக்குள் ஆண்டவர் சில பேரை ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கிறார், நடத்துவதற்கு. அப்ப அந்த நடத்துவதற்கு தெரியும் பொழுது அவர்கள் மேலே ஆண்டவர் விசுவாசித்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதான் அப்போஸ்தலர்கள், அவர்களாம் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அவர்களாம் அங்கே மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், போதகமாராக இருக்கிறார்கள். ஆமென். விசேஷித்த அபிஷேகம். இந்த விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்கிறபடியினாலே அவர்கள் தேவ பிள்ளைகளை நடத்துவதற்காக அங்கே ஒரு தூரம் அங்கே காணப்பட வேண்டுமா? ஏனென்று சொன்னால் அதற்கு இன்றைய விளக்கம் எப்படி கொடுக்கப்படுகிறது சொன்னால், எல்லாரும் கூடி பெட்டி கிட்ட வரும்பொழுது, எல்லாரும் கூடி பெட்டி கிட்ட வரும்பொழுது அது தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிற சபையா இல்லாமல் மக்களின்படி விருப்பத்தின்படி நடக்கிற சபையாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனால தூரமாய் தன் நோக்கத்தை வைத்து, அவருடைய திட்டம் ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பெட்டியை சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்க போகணும்னு சொல்லி, மற்றவங்களுக்கு தேவை பின்னாலே போறது. ஹல்லேலூயா, ஆமென். சரியா வரைய கொள்ளுங்க. அந்த வாசத்துக்கு கொண்டு போகும் பொழுது அதை நாங்கள் தெளிவாய் படித்து கொண்டு போகிறோம். பெட்டியை சுமந்து கொண்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எங்க போறோம் சொல்லி. ஆமென். அவங்களுக்கு தான் வழி தெரியும், ரூட் தெரியும். இந்த வழியால் போக ஆவியார் சொல்லியிருந்தா பின்னால போறாங்க. இந்த மச்சான் இருக்கிறோம் அல்லவா, அவர்களுக்கு எங்க போறோம்னு தெரியாது, அவர்கள் பெட்டிக்கு பின்னால்தான் போக வேண்டும். ஆமென். அப்படி என்றால் தேவன் நியமித்த அந்த அபிஷேகம் உள்ள ஊழியர்கள் எங்க போகிறார்களோ அதற்கு பின்னால போகும்படியாய்த்தான் சபையானது அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். மேய்ப்பர் எங்க போகிறானோ அங்கதான் மந்தை பின்னாலே போகிறது. சில இடங்களில் மந்தை முன்னு பேப்பர் பின்னுக்கு போறாங்க, அது ஒன்றும் செய்யலாது. ஹல்லேலூயா.
அங்கே மேய்ப்பன் போறதை பார்த்து மந்தை போகிறது. ஏனால் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க போகிறேன்னு சொல்லி. அந்த சுமக்கிற ஆசைகளுக்கு மாத்திரம் தான் தெரியும் இப்ப எந்த பக்கத்துக்காக நாங்க போவோம், எந்த யோர்தான்ல எந்த கரைக்கு நாங்க போனோம் அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு விரும்ப கட்டல பின்னாலே போங்க அவ்வளவுதான். கிட்ட போயிடாதீங்க. கிட்ட போயிட்டா என்ன நடக்கும்னு சொன்னா அங்கே உதாரணத்துக்கு பார்ப்பேன் சொல்லுவா சில பேர், அந்த பக்கம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாருங்கோ, அந்த பக்கம் கொஞ்சம் ஆழமாக இருக்கு, இந்த பக்கமாக போனா எப்படி சாதாரணமா சொல்றேன் நாம அதுலையா. இப்ப ஜோதான கடக்க போறாங்க, கொஞ்சம் கிட்ட ஜனங்கள் போயிட்டா ஆசிரியர்கள் போய் கொண்டு போய் கிட்ட போயிட்டாங்க சொல்லுவாங்க சிலவிட என்கிற நம்ம பாஷையில, நீங்க இந்த பக்கம் போய் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் பாருங்க கடக்கிறதுக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்க போனா அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இப்படி போனோம்னு சொன்னா கொஞ்சம் கேரி ஆகிருக்கும், இப்படி போகலாம். அதற்காக நான் என்ன சொன்னா தெரியுமா, ஆசாரியர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மக்கள் சொல்லுவதை செய்வதற்கு ஆசாரியர்கள், ஆசாரியர்கள் நடப்பதை பார்த்து நடக்க வேண்டிய ஒரு மக்கள். அல்லேலூயா. ஆமென். அதான் சபை. அதான் ஆண்டவர் தெளிவாய் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். முதல் மோசே கோரம் காட்டணும், எல்லாரும் அடிச்சு விட்டு ஓடுறாங்க. ஆசாரியர் ஓடுறான், மூப்பரும் ஓடுறான், எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா இங்க வந்து வித்தியாசமாக வந்துட்டது. இங்க வந்தோடனே பெட்டியல் மக்கள் ஆசாரியர்கள் 2000 தூரத்துக்கு முன்னுக்கு போவோம். அவைக்கு தான் வழி தெரியும், மற்றவர்கள் வழி தெரியாது. மற்றவர்கள் பின்னாலே போக வேண்டிய. அல்லேலூயா. கிட்ட வரக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்க அந்த 4ஆம் வசனத்துல, அவர் உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 தூரமான இடம் இருக்க வேண்டும், நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராது இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவ சபையானது தேவனுடைய ஊழியக்காரனுடைய திட்டங்கள் தேவனால் கொடுக்கப்படும் பொழுது அதற்கு கிட்ட வராமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் தனது ஊழியக்காரனுக்கு, தேவன் தனது பிள்ளைக்கு, தேவன் தனது ஆசாரியருக்கு கொடுக்கிற திட்டங்களை தேவன் நிறைவேற்றுவதற்கு தனியாக அங்கே சபையானது கிட்ட நெருங்கக்கூடாது. அல்லேலூயா. நெருங்கினால் அப்படியே தங்கள் விருப்பங்களை, தங்களுடைய என்ன சொல்றது, தங்களுடைய தங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டிய நேரம். ஆமென். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சொல்றாரா, அவருடைய திட்டம் அங்கே போகிறது, இவர்கள் பின்னாலே பார்த்து நடக்க வேண்டியது மாத்திரம் என்னுடைய கடமை. அல்லேலூயா. ஆமென். தெளிவாக கணக்கிட்ட. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் அங்கே ஒரு படமாக அப்படி எங்களுக்கு காட்டுகிறார். ஜோர்தானை எப்படி ஆண்டவர், நீங்க ஒரு படம் வந்து கேட்டீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு சபை இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே காட்டப்படுது. அல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு சபை இருக்க வேண்டும் தெளிவாய் காட்டப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் கூடி வந்து விட்டார்கள் சொன்னால் அது இன்றைய காலத்திலே சொல்லப்படும் பொழுது அது ஒரு மக்கள் சபையாக, மக்கள் விரும்பினபடி நடக்கும்படியாக, மக்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடிய ஒரு சபையாக மாறிவிடும். சபை கர்த்தருடைய. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தான் அதற்கு தலைவர், கர்த்தரே தலை. அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற விதமாய் சபை நடக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு சபையினுடைய உண்மையான காரியம். ஆனால் இன்றைக்கு நீங்க உலகத்தில் எங்க போனீங்கன்னு சொன்னாலும் அங்கே சபைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை விட மக்களின் ஓசை பெருத்தபடியினாலே அங்கே மக்களுக்காகவே இன்றைக்கு சபைகள் நடக்கிறது. அல்லேலூயா. மிகவும் வேதனைக்குரியது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மூப்பர்களை நடத்தும், மூப்பர்களை நியமிக்கும் பொழுது மூப்பரை ஏன் நியமிச்சா தெரியுமா? மூப்பர்களை ஏன் நியமிச்சா தெரியுமா சபையில? அல்லேலூயா. மூப்பரை நியமித்தார் சபையுடைய மக்களுடைய காரியங்களை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் அவர்களை நடத்துவதற்கு தான் மூப்பரை வைத்தார். ஆனால் இன்றைக்கு மூப்பரை என்ன செய்யறாங்க தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு போதனை நடத்துவதற்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு மூப்பரை என்ன செய்யறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு போதனை நடத்துவதற்கு, ஊழியக்காரர் நடத்துவதற்கு வந்துட்டாங்க. அப்படித்தான் இன்னைக்கு எல்லா சபையிலும் அப்படித்தான். மூப்பர் நாங்க சொன்னாதான் நீங்க கேட்க வேண்டும். இந்த வார்த்தையின் காதலே பல வருடங்கள் வந்தது. நீ போதராயிரும், ஆனா நாங்க சொல்றதுதான் நீ செய்ய வேண்டும். பல வருடங்கள் காதலை விழுந்தது. நீ தான் போதகர், ஆனா முடிவெடுக்கிற நாங்க. கர்த்தர் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டார். தலையில அடிச்சு எல்லாரையும் உடைச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தை வந்தது, நீ தான் போதகர், ஆனா நாங்கள்லாம் முடிவெடுப்போம். ஆண்டவர் வைத்தது மக்களை நடத்துவதற்கு தான் மூப்பர் வைத்தார்.
மக்களை பார்ப்பதற்கு, பராமரிப்பதற்கு, மக்களை பராமரித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பிரச்சனை தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை தான் மேலே கொண்டு வரும்படி மக்கள் ஆண்டவர் வைத்தாரே தவிர கூட்டம் கூடி தேவனுடைய திட்டத்தை உடைப்பதற்கு ஆண்டவர் மூப்பரை வைக்கவில்லை. அல்லேலூயா. மூப்பர்கள் ஆலோசனை சங்கம். ஆலோசனை என்ன தெரியுமா? ஆலோசனை. இப்படி செய்யலாமா, இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, இதான் ஆலோசனை. இப்படித்தான் செய்ய வேண்டும், இது ஆலோசனை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் வந்து விட்டது. இந்த படத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக கீழி வைக்கிறார் யோர்தானை கடக்கும் பொழுது. ஏனென்றால் முன்பு இவர்கள் சாதாரண மக்கள், இப்பொழுது இவர்கள் சபை. முன்பு இவர்கள் சாதாரண ஜனங்கள், இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இப்போ ஒழுங்கு நடக்கிறது. முன்பு ஒழுங்கு இல்லை, இப்போ ஒழுங்கு. அல்லேலூயா. முன்பு அடிச்சலை கொண்டு எல்லாரும் போறாங்க செல்லுக்காக, இப்ப அப்படி போயிடாது. இப்ப ஒழுங்குல தான் போக வேண்டும். இப்போ ஒரு சூழல் இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அந்த ஒழுங்கின்படிதான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமயமாய் அதாவது நாங்கள் நடக்க வேண்டிய வழியை பார்க்கும் பொழுது அது இன்னும் அநேகருக்கு தெரியாது. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எனக்கே தெரியாது. கர்த்தர் தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சபை நடக்க வேண்டிய வழியை சபைக்கு தெரியாது. அதை சொல்ல வேண்டியவர் ஆண்டவர். சபைக்கு தலைவர் ஆண்டவர். அல்லேலூயா. சபைக்கு நடத்துவர் ஆவியானவர். அப்ப சபை நடக்க வேண்டிய வழியை, சபை எடுக்க வேண்டிய திட்டங்களை, சபை நடக்க அங்கே எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்களை சபைக்கு தெரியப்படுத்துவர் ஆவியானவர். அல்லேலூயா. அவங்க ஜெபத்தில் இருந்த பொழுது இவர்களை நீங்கள் சுவிசேஷத்தில் பிரித்து விடுங்கள். ஆவியானவர் திருமணம் பற்றினார். அவர்கள் திருமணம் அவர்கள் சொல்லல, ஆவியானவர் சொன்னார் இவர்களை பிரித்து விடுங்கள். ஆவியானவர் சொன்னார் இப்படி செய்யுங்க. ஆவியானவர் சொன்னார் இவரை நியமிங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆவியானவர் தான் சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆவியானுடைய ஆலோசனை தான் சபை நடக்க வேண்டும். அதனால சொல்லப்பட்டதுபடி நீங்கள் அதற்கு உங்கள் வழியை, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியாதிருக்கிறபடினாலே நீங்கள் அதற்கிட்ட வர வேண்டாம். ஆனால் தெளிவா சொன்ன, ஏன்னா நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுற அந்த பெட்டி தான். அவை பெட்டிக்கு பின்னால நீங்க போங்க. அல்லேலூயா. ஆமென். சிலரோட பெட்டி கிட்ட வந்துட்டா பெட்டியை தொட வேண்டியும் வந்து பெட்டியை தொட்டதால் வந்த விளைவுகளுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி முதலாம் நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். முதலாம் நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 8-9 520 தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராக்கி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அல்லேலூயா. இவன் நன்மை செஞ்சா தீமை செஞ்சானா? இவன் நன்மை செஞ்சா தீமை செஞ்சான்? நன்மை தானே செஞ்சான். உண்மையா நன்மை தான் செஞ்சான். என்ன செய்தான்? இவன் ஆடி பாடி சந்தோஷம் வராங்க. திடீரென்று அந்த இது மாடுகள் மிரண்டுட்டுது. மிரண்டோட பெட்டி ஒன்று ஆடிட்டுது. ஐயோ ஆண்டவர்கிட்ட பெட்டியை தொட்டுட்டான். இவன் தான் செய்தான், வேற ஒன்றும் அவன் செய்யல. இவன் ஆண்டவர்கிட்ட பெட்டி ஆடுது விழப்போது பிடிக்க போனவன் அவ்வளவுதான். எனக்கு நேராக அவன் கையை நீட்டினேன், நான் அடித்தேன். இப்ப நீங்க நீதி உள்ளதவன் சொல்ல போறீங்க, நீதி இல்லாதவன் சொல்ல போறீங்க. என்ன சொல்லிருப்போம்? ஐயோ ஊசாவன் பாவம், அந்த பெட்டியை பிடிக்கிறத கையில் இட்டது, அந்த பெட்டி விடாமல் பிடிக்கிறத கையில் இட்டது. இப்படி அலம்போலமா போட்டு பண்ணிட்டாரு ஆண்டவர். இப்படித்தான் நாங்க சொல்லுவோம். இப்படித்தான் நாங்க சொல்லுவோம். எங்க கண்கள் எப்படித்தான் படும். எப்படி விழப்போன பெட்டியை ஊசா பிடிக்க போன அவன். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஆண்டவருடைய பெட்டி விடுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பெட்டி ஒரு நாள் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட சபை முடியாது. ஆண்டவர்கிட்ட சபை யாரும் உடைக்க முடியாது. ஆண்டவர் சபை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடையது, மனுஷனுடையது அல்ல. மனுஷனோட சுயசித்தம் வேண்டாம் உடைந்துக்கும். ஆனா தேவனுடைய திட்டம் உடைக்காது. ஹல்லேலூயா. மாடு விரண்டுது, பொட்டி ஆடிச்சுது, உடனடியாக வெட்டி நான் கையை நிட்டுனான். கர்த்தர் கோபம் வந்தவனுக்கு, எந்த பொட்டியை தொடுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஹல்லேலூயா.
கேட்கும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, முகக்கழகம் அப்படித்தான் தெரியுது. என்ன அநியாயமா ஒரு சாங்கு, பேச விட்டு இருக்கலாம். பேச விட்டு இருக்கலாம். ஏன்னு சொன்னா பெட்டியை பிடிக்க வேண்டியது எங்கட கடமை இல்லை, கர்த்தர் தன் சபையை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் கர்த்தருடைய சபைக்காய் பாடுபடுறோம். என்ன பாடுபடுறோம் தெரியுமா? உடைக்கத்தான் பாடுபடுறோம், கட்ட பாடுபடுறோம் இல்லை, முட்டை தான் பாடுபடுறோம். அதை கட்ட பாடுபடுவோம், கர்த்தர் அதை பாதுகாத்து விடுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தன் சபையை ஒரு நாளும் அங்கே விட மாட்டார், அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உங்களை என்னை பாதுகாக்கிறவர், யோசிச்சு பாருங்க, உங்களை என்னை பாதுகாக்கிறவர் தன் சபையை பாதுகாக்க மாடுவாரா இல்லையா? ஏன்னா நீங்கள் தான் நம்முடைய சபை. ஹல்லேலூயா. இவ்வளவு ஆபத்துக்கு, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை வந்து கர்த்தர்களை பாதுகாக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பாரா இல்லையா? பாதுகாப்பார். சில வேளை இந்த பெட்டி கிட்ட வந்துட்டா இப்படி தான் தேவையில்லாமல் தொட வேண்டி வந்துடும். இதை நீங்கள் 2ஆவதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். என்ன நீர் மட்டுமா காட்டுவது தூபம், நாங்கள் காட்டினா என்ன தூபம்? தூபம் காட்ட வடிக்கிட்டாங்க, ஆண்டவர் அழைத்தார். இதற்காக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெட்டி முன்னுக்கு போகட்டும், அந்த பெட்டியை நீங்க பாருங்க, அது எங்க போகுதோ அதற்கு பின்னால போக. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா 6 லட்சம் ஜனம் யோசிச்சு பாருங்க, சேர்ந்து 6-10 லட்சம் ஜனம் சேர்ந்து வந்தா பொட்டியே பிச்சு பிடிக்க போவாங்க. அவன் யோசிச்சு பாருங்க, ஒரு சும்மா சின்ன கலவரம் வந்து வாங்கிக்கல, பொட்டியை முட்டாச்சு சீலம் பண்ணி போடுவாங்க. அதை கேட்டா கர்த்தர் சொன்னா, நீங்க கிட்ட நெருங்கக்கூடாது, நீங்க தூரமாக இல்லைங்க. ஆண்டவர் அங்கே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் வழியை காட்ட வேண்டி உள்ளதால் அவருக்கு பின்னாலே தான் போக வேண்டியதை ஒரு நாள் நாங்கள் முன்பதாக போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், மக்கள் அல்ல. தேவனங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், தேவ சபையை நடத்துவதற்கு தேவ ஆவியாளர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆகவே அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே தவிர நாங்கள் மக்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த எல்லாரும் கூடிட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஒரு 10,000 ஜனம் கூடிட்டு பெட்டியை சொல்லுது. இப்ப பின்னுக்கு வாரவருக்கு பெட்டி எங்கேன்னு தெரியாது. இப்ப இவர் என்ன செய்ய போறார்? ஜனத்துக்கு பின்னால போக போறார். இவருக்கு பெட்டி சில பேர் பாருங்க, அந்த குரூப் 2ஆ பிரிஞ்சிருக்க வைங்க. எப்படி உதாரணம் சொல்லுறேன், 10,000 பேர் போறாங்க, 10,000 பேருக்கு சுத்தி கேட்க பெட்டி பின்னுக்கு தெரியல நெங்காலுக்கு. இப்ப இவர் பின்னால் வந்து கொண்டிருக்கிற, இப்ப 2 குரூப்பா இங்க ஒன்று போகுது. இப்ப பெட்டி அங்க வந்து இவருக்கு தெரியாது, இவர் ஏதோ ஒரு குரூப்ல பின்னால போக போறார். ஏன்னா இவருக்கு எங்க பெட்டி எங்க இருக்கு தெரியாது. ஆகவே ஏதோ ஒரு குரூப்புக்கு பின்னுக்கு போக போறார். அப்படி என்றால் சனம் அநியாயமாய் இடறி போகும். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டோடைய பெட்டிக்கு பின்னால் போறது பதிலாக மக்களுக்கு பின்னால் போக விடுகிறாங்க. இதனால இன்றைக்கு சபைகளை கூட, ஹல்லேலூயா, சபை பிள்ளைகள் மக்களுக்கு பின்பதாய் போவதல்ல, ஆண்டோடு பின்பதாய் போகும். ஹல்லேலூயா. உங்களை என்னை அழைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக இரத்தம் சிந்தினது ஆண்டவர். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அடையப்பட்டேன், அப்பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதம் அடையப்பட்டான், இல்லை வேறு யாரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அடையப்பட்டான், இல்லை இயேசு. ஹல்லேலூயா, அந்த தெய்வம். ஆகவே அவருக்கு பின்பதாய் நாங்கள் போக கடமைப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தன் விருப்பப்படி போக பார்ப்பான், ஆனா நாங்க தேவனுக்கு பின்பதாக போகணும். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு எனக்கு அன்பு செய்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், எங்களை இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார், எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். இப்ப நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த தேவனுடைய பெட்டிக்கு பின்னால் போக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். மக்களுக்கு பின்பதாக இல்லை, தேவனுடைய பெட்டிக்கு பின்பதாக. ஏனென்றால் தேவனுடைய பெட்டி தான் ஜோர்தானை கடக்க உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அது மாத்திரம் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சபிமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போக இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வழி எங்களுக்கு தெரியாது. ஏசாயா 55:8 ஆண்டவர் வடிவா சொல்லுகிறார். ஏசாயா 55:8-9 ஆண்டவர் வடிவா சொல்லுகிறார். ஏசாயா 55:8-9 ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். பாருங்க எப்படி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்களும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும். ஆமென். உங்கள் நினைவை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்னுடைய சிந்தனையும் தேவனுடைய சிந்தனையும். ஹல்லேலூயா, ஆமென்.
நான் சிந்திக்கிறபடி தேவன் சிந்திக்க மாட்டார். தேவனுடைய சிந்தை முற்றிலும் வித்தியாசமானது. உங்களுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் முற்றிலும் வித்தியாசமானது. நானோ நீங்களோ பார்க்கிற வழி அல்ல, தேவனுடைய வழி முற்றிலும் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஆமென். நான் எனக்கு விரும்பின வழியில் தான் நடத்த விரும்புவேன். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, அவர் தனக்கு விரும்பின வழியை நடத்த விரும்புவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரும் தன்னுடைய வழியை தான் பின்பற்ற பார்ப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வழி என்னுடைய வழியில் டோட்டலி டிஃபரண்ட். எப்படி டிஃபரண்ட் சொன்னா அது நச்சே பார்க்க முடியாது. அப்படி என்றால் நாங்க போற திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாய் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய திட்டங்கள் வித்தியாசமானது. அதான் சொன்னார், நீங்கள் இந்த வழியாய் முன்பு போனது இல்லை, ஆக உங்களுக்கு வழி தெரியாது, ஆகவே நீங்கள் தூரமாய் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்க போவாங்க. ஏன்னா சிலர் ஓவர்டேக் பண்ணிடுவோம். அப்படிதான் சிலர் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவோம். நான் கிட்ட போனோம்னு சொன்னா எங்களுக்கு அறியாமல் ஓவர்டேக் பண்ணிடுவோம். சிலர் நடந்து நீ பாக்குறீங்க, சிலர் நடந்து போய் திருட்டு பார்த்தா 100 மீட்டர் முன்னாடி நிற்பாங்க. ஒன்றா தான் நடக்க வலிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் கண் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா 100 மீட்டர் முன்னுக்கு நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேர்ந்து நடக்கிறதுக்கு பொறுமை இல்லை. இப்ப பெட்டி கிட்ட வந்துட்டா சில பேர் பெட்டிக்கு முன்னால போயிடுவாங்க. அதான் கருத்து சொன்னா, முன்னால போகாத, உனக்கு வழி தெரியாது, நீ முன்னுக்கு போனீங்கன்னா அழிஞ்சு போவாய், நீ பின்னுக்கு வா. ஹல்லேலூயா. பாஸ்டர் பெனினுடைய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில ஊழியருடைய வார்த்தைகளை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்பயும் அவர் சொல்லுவா, ஆண்டவர் சொல்லுவாரா, மகனே மகளே நீ என் பின்னாலே வா, நான் உனக்கு வழியை காட்டுவேன். என் பின்னாலே நான் உனக்கு வழியை காட்டுவேன். பிசா சொல்லுவாரா, போ போ போ, கேள் கேள் செய். பிசா சொல்லுவான். ஆமென். வித்தியாசம் புரிஞ்சுங்களா? வித்தியாசம் புரிஞ்சோன்னீங்களா? ஆண்டவர் சொல்லுவாரா, மகனே மகளே நீ எனக்கு பின்னால வா, நான் உனக்கு வழி காட்டுவேன், உனக்கு உதவி செய்வேன். ஆனா பிசா சொல்லுவானா, போ போ, கிரியா போ, செய் செய், கேள், ஒரு முடிவெடு. பிசாஸ். அப்ப உங்க உள்ளத்துல இனிமேல் எப்படி சத்தம் உதிக்கிறத நீங்களே முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்தம் உங்க உள்ளத்துல உதிக்குது அது யாருன்னு நீங்க முடிவெடுக்க வேண்டாம். என் பின்னாலே வான்னு சொன்னா அது கர்த்தர், நீ போய் செய்யன்னு சொன்னா அது பிசாஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் எங்களை முன்னுக்கு வர்றவர் இல்லை, அவர் முன்னுக்கு போய் எங்களை பாதுகாப்போடு எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் முன்னுக்கு சென்று வழிகளை எல்லாம் செவ்வையாக்கி பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்தி எங்களை பின்னாலே அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் பின்னாலே நாங்கள் போக வேண்டும். போகும் பொழுது சரியான இடத்துல கர்த்தரை கொண்டு சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் தெரியுமா, நீங்கள் இந்த வழியாய் முன்பு போனதில்லை, ஆகவேதான் நீ என்ன செய்ய வேண்டும், எனக்கு பின்னாலே வர வேண்டும். அதற்காக தேவ பிள்ளைகளே, உன் வழியிலே நீ செல்வதற்கு ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற தேவ ஊழியன் உன் வழியை அங்கே காட்டுவதற்கு நீ ஒன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய வழிகளை நீ செய்ய போற காரியத்திலே, நீ எடுக்க போற முடிவிலே, நீ செய்ய போற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், எடுக்க போற ஒவ்வொரு படிமுறையிலும் நீ என்ன செய்ய போறாய் என்பதை நீ ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், உன் ஊழியரிடம் சொல்ல வேண்டும். அந்த ஊழியர் உனக்கு வழிகளை காட்டுவதை கர்த்தர் ஊழியர் மூலமாக உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஒழுங்கு, இதுதான் சபை. இதைத்தான் அங்கே ஜோர்தானை கடக்கும் பொழுது ஆசாரியர்கள் பெட்டி சுமந்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு பின்பதாக போனா கடக்கலாம், முன்ன போனா கடக்கிறாரு. ஹல்லேலூயா. ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ஒரு முறை. 3ஆம் அதிகாரம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆரம்பத்தில் செங்கலை கடக்கும் பொழுது ஞானஸ்நானத்தில் நமது பாவங்கள் யாவை இயேசு மன்னித்து விட்டார். இந்த பாவங்கள் யாவும் ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்கட்டும், அது எந்த பாவமாக இருக்கட்டும், இந்த உலகம் மன்னிக்காத பாவமாக இருக்கட்டும்,
அது எந்த விபச்சாரமோ, வேசித்தனமோ, கொள்ளையோ எப்படிப்பட்ட பாவமா இருக்கட்டும், நான் ஞானஸ்நானத்திலே கர்த்தரிடத்தில் வரும்பொழுது என்னோடு கூட மனிதனாகிய இந்த மாம்சத்தோடு கூட என் பாவங்கள் யாவும் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்திருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு எனது பழைய பாவங்களிடத்தில் இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய கடமைக்குள் நான் இருக்கிறேன். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ண வேண்டும். அங்கே ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுகிறார். பேதுருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவர் சொல்றார் பேதுருக்கு, பேதுருவே உன் காலில் நான் கழுவட்டும் என்றார். அவன் சொன்னா, ஆண்டவரே எந்த காலம் நீர் கழுவா, இந்த மனம் ஆண்டவர் இதுக்கு முகம் கொடுக்க முடியாது, இந்த மனத்துக்கு இருக்காது, முகம் கொடுக்க கழுவப்படாத ஆண்டவர் என்றார். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நான் உன் கால்களை கழுவாவிட்டால் எனக்கு உனக்கு ஆண்டவர் என்னை முழுமையாக சொன்ன என்னை முழுமையாய் கழுவும் ஆண்டவர் என்றார். ஆண்டவர் சொன்னார், அடையப்பா நீ எப்பயோ கழுவப்பட்டுட்ட, நீ எப்பயோ உன்னை கழுவியாச்சு, இப்போ உன்னை கால் மட்டும்தான் உதயம் தெரியுமா, நீ நடக்கிற பூமி. ஹல்லேலூயா. நீ நடக்கிற பூமியில ஒவ்வொரு நாளும் நீ நடக்கும் பொழுது அங்கே பாவங்களுக்குள் நீ நடக்கிறாய், விழுந்தெழும்புகிறாய். ஆகவே நீ காலை மாத்திரம் கழுவினால் போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமாய் கழுவப்பட்ட நாம் எங்கள் பழைய பாவங்கள் அல்ல, வாழ்நாளிலே வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன 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 பாவங்கள் கழுவப்படும்படியாக நாங்கள் ஆண்டவர் பாவத்தில் இந்த ஆண்டவரே என்னை மன்னியும் பரிசுத்தமாக்கும் என்று நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்தவன் கர்த்தர் என்ன செய்ய போற? அற்புதம் செய்ய போற. அந்த அற்புதம் ஒருவேளை கர்த்தருடைய வருகையா இருக்கும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாக இருந்தால் தான் வருகையிலே போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நான் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் வருகையிலே போக முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோசுவாவிலே பாருங்க, அந்த ஆண்டவரை குறித்து யோசுவா என்ன சொல்லுகிறார் பாருங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. சர்வத்திற்கும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்பதாய் போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எவ்வளவு சந்தோஷம். உனக்கும் எனக்கு முன்பதாக யாரும் போகவில்லையா? உனக்கும் எனக்கு முன்பதாக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அந்த ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு முன்பதாய் கடந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் அடிகளை வைக்கும் பொழுது, நாங்கள் நடக்கும் பொழுது, எங்கள் வாழ்நாள் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் அடிகளை வைத்து நடக்க துவங்கும் பொழுது எங்கள் ஆண்டவர் சர்வத்து பூமிக்கு ஆண்டவராக தேவன் உனக்கும் எனக்கும் முன்பதாக செல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் பயப்பட வேண்டிய காரியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உனக்கும் எனக்கும் முன்பதாக செல்கிறது யாரும் அல்ல, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி போகும் பொழுது கடைசியாய் நடந்த அற்புதத்தை நாங்கள் வாசிப்போம். 15, 16, 17, 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மானம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் ஜோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்று நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு காரியத்தை உங்கள் முன்பதாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சாதாரண மனிதனுடைய கால்பட்டு இங்கே யோர்தான் தெரியவில்லை. ஒரு இஸ்ரவேல் ஜனம் அவனுடைய கால்பட்டு இந்த யோர்தான் தெரியவில்லை. ஒரு ஆசாரியனுடைய கால்பட்டு யோர்தான் தெரியவில்லை. அந்த வசனத்தை வாசிக்கிறது பாருங்க. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஊரத்திலே பட்டவுடனே. ஹல்லேலூயா. ஆமென்.
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஆசாரியர்கள், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியை நிறைவேற்றுகிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற ஆசாரியர்கள், தேவனுடைய ஆவியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள். அங்கே தண்ணீரில் பட்டவுடனே அந்த தண்ணீர் அப்படியே இரண்டாக பிரிந்ததாம். ஹல்லேலூயா. தரையிலே நடந்து போல ஜனங்கள் நடந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிற ஊழியக்காரன் உங்களுக்கு முன்பதாய் போவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு சுலபமாக போய் சேருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவேதான் இந்த இடத்திலே ஒரு தூரம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் பார்க்க வேண்டும் அந்த தேவனுடைய பெட்டியை. கடைசியாக இதற்கு இன்னொரு விளக்கம் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பெட்டியை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஜனங்கள் கிட்ட போனால் பெட்டியை பற்றி தெரியாது. தூரடிக்கிறபடினாலே அங்கே எல்லோருடைய கண்களுக்கு வந்த பெட்டி தென்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து எல்லாருக்காக மரித்தபடினாலே அந்த தேவனுடைய அந்த அற்புதத்தை, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தை இந்த சகல உலக ஜனங்களும் காணும்படியாக நாங்கள் நடந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய போக்கு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சாதாரண ஒவ்வொரு நாளில் நடக்கக்கூடிய காரியங்கள் அந்த தேவனை மற்ற ஜனங்கள் காணும்படியாக வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய சாதாரண போக்கு, நாங்கள் எல்லாம் சாதாரண மனுஷர். வேதம் சொல்லுகிறது எலியா நம்மை போன்ற சாதாரண மனுஷன். அந்த சாதாரண மனுஷனுடைய அந்த வாழ்க்கை எப்படி அந்த சமாரியா ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வியை உண்டாக்குறதோ, அந்த எலியாவுடைய காரியங்கள் எப்படி அந்த நாட்களில் மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வியை உண்டாக்குறதோ, அதே போல இன்றைக்கு எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வாழ்க்கை முறைகள் அங்கே மக்கள் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தெய்வீகத்தை, அவரை இந்த உலகம் காணும்படியாக வைக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அவரை மறைத்துக் கொண்டிருப்பதல்ல, அவரை பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் கிட்ட போய் அவரை கூடுவதல்ல, நாங்கள் கிட்ட நெருங்கி அவருக்கு ஆலோசனை சொல்வதல்ல, அங்கே நாங்கள் தூரமாக நின்று அவரை ஜனங்கள் காணும்படியாக எங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் பார்த்தது போல அங்கே தேவ பிள்ளைகள், அங்கே தேவன் நியமித்த ஊழியனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த தேவ ஊழியனோடு கூட சேர்ந்து அவருக்கு பின்பதாய் போவதைத்தான் இந்த இடத்திலே ஜோர்தானிலே ஆசாரியர்களை பெட்டியையும் ஜனங்களையும் வைத்து எங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மோசேயின் காலத்திலே அவங்க ரட்சிக்கப்படல. மோசேயோடு கூட அவங்க கடக்கும் பொழுது ஞானசாஸ்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க, பிரித்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க வனாந்தரத்துக்குள் வந்த பொழுது சபையாய் நடத்தப்பட்டாங்க. இப்பொழுது அவங்க ஜோர்தானை கடக்கும் பொழுது ஒரு சபையாக கடந்து ஜோர்தானை கடந்து போவதற்கு கர்த்தர் ஒரு ஒழுங்கை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ஒழுங்குதான் இன்றைக்கு சபையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் தேவனுடைய கொடுத்த ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் போவோம் என்றால் ஜோர்தானை கடந்து நாங்கள் போக முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி இந்த வேளையிலே ஆண்டவருடைய